சார் வணக்கம். வணக்கம் மேடம். சமீப காலத்தில் நீங்கள் விசிகாவின் அந்தியூர் தொகுதி மாவட்ட செயலாளராக இருக்கீங்க. இப்போ உங்கள் மீது ஊடகங்களில் சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி அனைவரினாலும் பேசப்பட்ட செய்தியாக மாறுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் மேலே வழக்கு, உங்கள் மகன் மேலே, அவரது நண்பர்கள் மேலேயும் வழக்கு போட்டிருந்தாங்க. இப்போ அந்த வழக்கிலிருந்து பேரை நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்தியூர் காவல் நிலையம் முன்பு போராட்டம் நடத்தினீங்க. விசிகா மட்டும் இல்லாமல் அந்தியூர் பொதுமக்கள் சார்பாகவும் 500க்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. இப்போது ஒரு தனிப்பட்ட மாவட்ட செயலாளருக்காக பொதுமக்களே போராட்டம் நடத்துகிற அளவுக்கு அந்தளவுக்கு உங்களுடைய பேரும் புகழும் இருக்குது. ஆனாலும் அந்தியூர் ஆகட்டும் இல்லை பவானி ஆகட்டும், இந்த காவல் நிலையங்களில் இப்போது அந்தியூர் ஈஸ்வரன் அப்படின்னாலே அவங்க ஒரு வேறு மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் பண்ணுறாங்க. ஏன் அந்த நிலைப்பாடு? ஏன் அன்னைக்கு ஊடகங்களில் செய்தி கொடுக்கறதுக்கு ஏன் அவ்வளவு வேகம் காவல்துறை காட்டினாங்க? அந்த செய்தியை கொண்டு சேர்க்கறதுக்கு ஏன் காவல்துறை அவ்வளவு விருப்பமும் முனைப்பும் காட்டினாங்க? அந்தியூர் ஈஸ்வரன் அப்படின்னாலே காவல்துறையில் ஏன் அவ்வளவு காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லலாம். அந்த காழ்ப்புணர்ச்சி ஏன் வருது? உங்களுடைய வணக்கம். நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நீண்ட காலமாக மக்கள் பணியாற்றி வருகிறேன். இதற்கிடையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு எழுச்சி தமிழரால் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டு இன்னும் கூடுதலாக மக்கள் பணியை செய்ய வேண்டிய சூழலும் நிர்பந்தமும் எனக்கு ஏற்பட்டது. இது போன்ற சூழலில் கடந்த 2023ஆம் ஆண்டு அந்தியூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட புதுப்பாளையம் என்ற பகுதியில் வசிக்கக்கூடிய சுப்ரதீபன் என்ற நபரை ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் தாக்கி விடுகிறார்கள். தாக்குதலில் பாதிப்படைந்து அவர் அரசு மருத்துவமனையில் பயனால் சிகிச்சை பெற்று அவரை தாக்கிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டிய சூழலில் காவல்துறை அதற்கு எதிராக அவர் பாதிக்கப்படவே இல்லை, அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று அந்த வழக்கை ஆர்சிஎஸ் செய்து முடிவு கட்ட முயற்சி செய்தது. நான் அந்த பாதிக்கப்பட்ட சுப்ரதீபனுக்காக காவல்துறையிடம் கேட்டுக்கொண்டதுக்கு பிறகும் அதற்கான பணிகளை செய்யாத அந்த காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட நபர் வீட்டுக்கே சென்று ஆர்சிஎஸ் நோட்டீஸ் அனுப்புகிறார்கள். அந்த நோட்டீஸை பார்த்த அந்த சுப்ரதீபன் என்ற இளைஞர் 25 வயது உள்ள இளைஞர் ஆவார். அன்றைய தினம் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். தூக்கிட்டு தற்கொலை செய்த பிறகு அந்த பொதுமக்கள் நம்மிடத்தில் தொடர்பு கொண்டு இது போன்ற சம்பவங்களை கூறுகிறார்கள். கூறும் பொழுது நாம் கேட்ட பொழுது காவல்துறை முறையான பதிலளிக்காமல் மலுப்பலான பதிலை கொடுத்தார்கள். ஆகவே 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களை தலைமையில் அந்த பாதிக்கப்பட்ட இளைஞரின் தற்கொலைக்கு காரணமான அந்த 2 காவலரை வழக்கு பதிவு செய்து கைது செய்யுமாறு 2 நாள் போராட்டத்திற்கு பிறகு அந்த காவலர்கள் 20 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த பிரேதத்தை வாங்கி அடக்கம் செய்யப்பட்டோம். அந்த சூழலில் ஏடிஎஸ்பியாக பணிபுரிந்து கொண்டிருந்த விவேகானந்த மூர்த்தி என்பவரும், அப்போதைய டிஎஸ்பி சந்திரசேகர் என்பவரும், அப்போதைய இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் என்பவரும் இந்த வழக்கை கையாளுவதில் தொய்வாக இருந்தார்கள். ஆகவே அவர்களை எதிர்த்து நான் இந்த போராட்டத்தை செய்து அவர்களுக்கான நீதியை வென்றெடுக்க போராடிய சூழலில் என் மீது அவர்களுக்கு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக காவல்துறையினர் என் மீது தொடர்ந்து காழ்ப்புணர்ச்சியோடவே நடந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமின்றி இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வெளித்திருப்பூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட
உலகநாதன் என்ற நபர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அவரது வீட்டில் 25க்கும் மேற்பட்ட பவுன் களவு போய்விட்டது. அந்த களவு வழக்கை கையாண்ட இதே ஏடிஎஸ்பியும், இதே சந்திரசேகர் டிஎஸ்பியும், இதே செந்தில்குமார் இன்ஸ்பெக்டரும் முறையாக கையாளாமல் அந்த வழக்கை நீர்த்து போக செய்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு எந்த விதமான நீதியும் கிடைக்காமல் செய்தார்கள். அதை நெஞ்சை நிமிர்த்தி நேரடியாக நான் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கூட அவர்களுக்கு அந்த நீதியை செய்து கொடுக்காத இந்த அதிகாரிகளை நான் பேசியது காரணமாக என் மீது அவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி அதிகமாக இருந்து வந்தது. இது மட்டுமின்றி ஆப்பக்குடல் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட எல்லைக்குட்பட்ட கூலிவலசு என்ற கிராமத்தில் ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் கிராமத்துக்கு அருகே உள்ள வண்டிப்பாதையை, நீர்வழிப்பாதையை வண்டிப்பாதை என பொய்யான ஒரு நீதிமன்ற உத்தரவு பெற்றுக்கொண்டு வந்து அந்த கிராமத்தில் வாழக்கூடிய அருந்ததியர் மக்கள் 200க்கும் மேற்பட்டவரை தேவையில்லாத ஒரு வழக்காக 175 அருந்ததியர் மக்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த மக்களை அச்சுறுத்தியது இதே ஏடிஎஸ்பி விவேகானந்த மூர்த்தியும் டிஎஸ்பி சந்திரசேகர் அவர்களும் அப்போதைய இன்ஸ்பெக்டர் முருகையன் என்பவரும் அது போன்ற வேலையை செய்து அந்த அடக்குமுறையை இந்த தலித் மக்கள் மீது ஏவி வைத்தனர். அது மட்டுமின்றி அதே ஆப்பக்குடல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஒருச்சேரி கிராமத்தில் தலித் மக்களுக்கும் ஆதிக்க சாதியினருக்கும் இருந்த பிரச்சனையின் காரணமாக தலித் மக்களுக்காக மாவட்ட ஆட்சியரால் வழங்கப்பட்ட மயானத்திற்கு செல்ல வழிவிடாமல், பிரேதத்தை எடுத்து செல்ல அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்திய ஆதிக்க சாதிக்கு சாதகமாக அப்போதைய டிஎஸ்பி சந்திரசேகர் 100க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகளை வைத்து இந்த தலித் மக்களை விரட்டியதில் நான் முக்கிய பங்கு வகித்து அவரிடத்தில் நிறைய பேசி பிரச்சனைக்குள்ளாக்கி போராட்டம் நடந்ததாக தெரிவித்த பிறகு அந்த காவல்துறையை வாபஸ் பெற்று அடக்கம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்ததும் அதுக்கும் இது ஒரு காரணமாக அமைந்திருந்தது. அது மட்டுமின்றி உப்பாண்டபாளையம் கிராமத்தில் இதே மயான பிரச்சனை அதே இடத்திலும் இந்த விவேகானந்த மூர்த்தியும் சந்திரசேகரனும் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமாரும் சேர்ந்து ஆதிக்க சாதியர்களுக்கு துணை போய்கொண்டு இம்மக்களுக்கான நீதியை பெற்றுத்தராமல் போராடாத அந்த மக்கள் மீது வழக்கு பதிவு செய்து விடுவேன் என்று மிரட்டல் கொடுத்து அந்த மக்களை மிரட்டியுள்ளார்கள். அதையும் தட்டி கேட்டு ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் சென்னையிலே புகார் அளிக்கப்பட்டு இந்த காவலர்கள் மீது முறையாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருந்ததும் ஒரு காரணமாக அமைந்துள்ளது. அது மட்டுமின்றி அந்தியூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட குண்டுமூப்பனூர் பகுதியில் அருந்ததிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அந்த சாலையை ஆக்கிரமித்து ஆதிக்க சாதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற டிஎஸ்பி முத்துசாமி என்பவர் அவருடைய இடத்திலே மின்கம்பத்தை அமைத்த மின் ஊழியர்கள் அமைத்ததை காவல்துறையோட உதவியுடன் மறுநாளே வந்து அந்த மின்கம்பங்களை காவல்துறையோட உதவியுடன் அப்புறப்படுத்தி அந்த மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்து மிக எழுச்சியாக போராட்டம் செய்து அந்த மின்கம்பத்தை மீண்டும் அதே இடத்தில் நிறுவித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க வருவாய்த்துறை வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்போதைய காவல் ஆய்வாளர் செந்தில்குமாரிடம் முறையிட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் பொழுது இவர்கள் எல்லாமே ஆதிக்க சாதிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருந்தார். அதே போல் அந்த பிரச்சனைக்கு உண்டான நபர் முன்னாள் ஓய்வு பெற்ற டிஎஸ்பி என்பதால் ஒட்டுமொத்த காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் அவர்களுக்கு சாதகமாகவே வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த இடத்திலும் என்னுடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றியடைந்த சூழலிலும் இவர்கள் இந்த மக்களுக்கு சாதகமாக இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதை மிக வன்மையாக கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் மேற்கொண்டு அதற்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டு இவர்கள் மீது முறையான நடவடிக்கை மேற்கொண்டேன். அது மட்டுமின்றி இங்கு ஜே நகர் பகுதியிலே வசிக்கக்கூடிய பழனிசாமி என்பவரை இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர் வீடு புகுந்து தாக்கிவிட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று
அதன் தொடர்ச்சியாக அவர் மீது SC/ST வன்கொடுமை வழக்கு பதிவு செய்து அந்த குற்றவாளியை காப்பாற்றி கொண்டு இருந்த இதே ADSP விவேகானந்தனும் அப்போதைய DSP சந்திரசேகரனும் அப்போதைய ஆய்வாளர் இன்ஸ்பெக்டரும் இந்த வழக்கை நீர்த்து போக செய்யும்படியாக பண்ணி அந்த வழக்கையும் RCS செய்துள்ளார்கள். இதனுடைய கண்டனத்தையும் நான் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திற்கு மனு அளித்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டதாலும் இந்த வழக்கிலும் என் மீது காவல்துறை மிக கடுமையான விமர்சனத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டி வந்தார்கள். அது மட்டுமின்றி சித்தோடு காவல் நிலையத்தில் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு சேகர் என்பவருடைய மகன் அவர் கொலை வழக்கை தற்கொலை செய்து கொண்டதாக மழுப்பி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த காவல்துறையை கடுமையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக விமர்சித்து அதற்கான புகார்களை மேல் அதிகாரியிடம் கொடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டி கேட்டுக்கொண்டதற்கும் இதேபோல் வன்மையாக என்னிடம் நடந்து கொண்டார்கள். காவல்துறை பொதுவாகவே இளம் வயதில் ஒரு தலித் தலைவர் மிக உறுதியாக போராடி கொண்டு வருகிறார்கள். இவரை வளரவிட்டால் நமக்கு மீண்டும் சிரமத்தை கொடுப்பார் என்ற காழ்ப்புணர்ச்சியை தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள். அது மட்டுமின்றி ஆப்பக்குடல் காவல் நிலையத்திற்குட்பட்ட SC/ST வழக்கை, கந்துவட்டி வழக்கை நீர்த்து போக செய்யும்படியான வழக்கை ADSP விவேகானந்த மூர்த்தியும் DSP சந்திரசேகரும் அப்போதைய ஆய்வாளர் முருகையனும் நீர்த்து போக வைத்து விட்டார்கள். அது மட்டுமின்றி அதே காவல் நிலையத்தில் கரட்டூரைச் சேர்ந்த மகாலட்சுமி என்பவரின் SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்கிலும் கந்துவட்டி வழக்கிலும் எதிர்மனுதாரர்களும் கையூட்டு பெற்றுக்கொண்டு அந்த வழக்கை நீர்த்து போக செய்து விட்டார்கள். அது மட்டுமின்றி ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு குண்டுமுப்பனூர் பகுதியிலே வசிக்கக்கூடிய கண்ணம்மாள் என்ற ஒரு அருந்ததிய விதவை பெண், அவர் அருகாமையில் உள்ள அவருடைய காட்டிற்கு அருகில் உள்ள நாடார் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் அருவாள் எடுத்துக்கொண்டு அவர் வீட்டிலேயே உன்னை கொலை செய்து கொன்று விடுவேன், வெட்டி கண்டதுண்டமாக ஆக்கி விடுவேன் என்று கொலை மிரட்டல் விட்டு சென்றுள்ளார். அது சம்பந்தமாக புகார் அளிக்கப்பட்டு அந்தியூர் காவல் நிலையத்திலே நிலுவையில் இருந்து வருகிறது. இதே தொடர்ந்து வன்கொடுமை தடுப்புச் சட்டங்களை நீர்த்து போக செய்யும் வேலையை அந்தியூர் காவல் நிலையத்தில் உள்ளவர்களும் பவானி DSP ஆகியோர்களும் ADSPயோட தூண்டுதலின் பேரில் தொடர்ந்து நீர்த்து போகக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இங்கே அருகாமையிலே உள்ள மொடாப்பள்ளி தோட்டத்துக்கு அருகில் உள்ள திருமுலையான் என்பவர் அவருடைய நிலம் சம்பந்தமாக முள்கம்பி வேலி அமைத்துள்ளார். அதை ஆதிக்க சாதி வெறியர்களுடன் காவல்துறை அதிகாரிகளுடைய துணையுடன் அந்த முள்வேலி கம்பியை அடித்து உடைத்து சேதப்படுத்தி அப்புறப்படுத்தியுள்ளார். அதிலே அந்த நடந்த சம்பவத்திற்கு எதிர்மனுதாரர்கள் மீதும் ஆதிக்க சாதியர்கள் மீதும் காவல்துறையின் மீதும் அளிக்கப்பட்ட புகாரும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய புகார் என்பதால் அப்புகார் மனு மீதும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள். இந்த காலம் தாழ்த்தி வருவதில் முக்கிய பங்கு பவானி DSP ரத்தனகுமார் அவர்களுக்கு உண்டு. ரத்தனகுமார் அவர்கள் எளிதில் மக்கள் அவரை சந்தித்து அவர்களுடைய குறையை கேட்டும்படியான நபராக தெரியவில்லை. முக்கியமாக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வரும் வழக்குகளை கையாள தெரியாத கையலாகாத ஆளாக தெரிகிறார். மக்களிடம் ஒரு நற்பெயர் எதுவும் இல்லை. இங்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடமும் ஒரு நற்பெயர் இல்லை. வழக்கை சரியாக கையாளுகிறாரா என்ற நற்பெயரும் இல்லை. எந்த பணியுமே செய்வதில்லை. எந்த நேரம் சென்றாலுமே ஒரு DSP உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற பதிலை மட்டுமே அந்த அலுவலகத்தில் அளித்து வருகிறார்கள். இது போன்ற சம்பவங்களை நான் மிக வன்மையாக கண்டித்து என்னுடைய கண்டனங்களை தெரிவித்து வந்த வகையில் காவல்துறைக்கு நேர் எதிராக நான் நின்றதை அவர்கள் நின்று போராடுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணத்தினால் கடந்த 2-3 மாதங்களுக்கு
முன்பு எனது சொந்த கிராமத்தில் தை பண்டிகையை ஒட்டிய நிகழ்வில் கிராமத்தில் இளைஞர்கள் வந்து நடன நிகழ்ச்சி செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போதைக்கு எனது மகன் அங்கு சென்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சூழலில் அங்கு உள்ளவர்களுக்கு சிறிய பிரச்சனை ஏதோ ஏற்பட்டிருக்கிறதை பயன்படுத்தி அந்த சூழலை கையில் எடுத்துக்கொண்ட இந்த பவானி டிஎஸ்பி ரத்தனகுமார் சாதி வெறியன் அவர்கள் தொடர்ந்து தேவையில்லாத என் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்த ரத்தனகுமார் டிஎஸ்பி அவர்கள் என் மீதும் என் மகன் மீதும் எனது அருகாமை வீட்டில் குடியிருக்கக்கூடிய தீனதயாளன் மீதும் பொய்யான வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கை வந்து உடனடியாக அந்த வழக்கில் உள்ள 3 பேரை சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்து சட்டத்துக்கு புறம்பாக சிறையில் அடைத்த சாதி வெறியன் தான் இந்த ரத்தனகுமார் அவர்கள். இது போன்ற நிகழ்வை எங்களுடன் வந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் 1000க்கும் மேற்பட்ட எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய மாநில மண்டல மாவட்ட நகர பொறுப்பாளர்களும் காவல் நிலையம் சென்று நியாயம் கேட்கும் பொழுது அந்த காவல் அதிகாரி தவறான புகார்களை பதிவு செய்து விட்டோம், நாங்கள் இனிமேல் செய்யாமல் பார்த்து கொள்கிறோம் என்ற தகவலையும் அளித்துவிட்டு மீண்டும் எதற்காக இது போன்ற பொய் புகார்களை என் மீது புனையப்பட்டது என்ற என்னுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்று அன்றைய தினம் பொதுமக்களும் கட்சி தோழர்களுடனும் சாலை மறியலில் ஈடுபட்டு சாலை மறியலில் வந்து இந்த வழக்கை வந்து உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததன் காரணமாக இப்போ இருக்கக்கூடிய சாதி வெறி பிடித்த ரத்தனகுமார் டிஎஸ்பி எங்கள் காவலர்கள் தவறான வழக்கு பதிவு செய்துவிட்ட காரணத்திற்காக நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கொள்கிறேன், தங்களுடைய போராட்டங்களை கைவிடும்படி கேட்டுக்கொண்டு இதுவரையில் அப்பணியை செய்யாமல் இருந்து கொண்டு மிக திமிராகவும் இந்த வழக்கை எந்த ஒரு விசாரணையுமே மேற்கொள்ளாமல் இந்த போராட்டத்தின் அடிப்படையில் எங்கள் மீது தாக்குதல் நடத்திய அந்த எதிர்மனுதாரர்கள் அத்துமீறி இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இரவு 9 மணிக்கு மேல் அத்துமீறி எங்கள் வீட்டில் நுழைந்து மிகப்பெரிய குண்டாம் தடிகளுடன் வந்து கட்டைகளுடன் வந்து செங்கற்களை கொண்டு வந்து எனது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து என்னையும் எனது மகனையும் பக்கத்து வீட்டில் உள்ள ரேவதையும் அவரது மகனையும் என் மனைவியையும் என் மகளையும் தாக்கிவிட்டு சென்ற கும்பல் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த இந்த சாதி வெறியன் டிஎஸ்பி ரத்தனகுமார் வந்து இந்த போராட்டத்திற்கு பிறகு அந்த வழக்கை வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்காக மாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று அமைதியாக கடந்து சென்று கொண்டிருந்த நிலையில் நான் மீண்டும் உயர் அதிகாரிகளுக்கும் டிஜிபி அவர்களுக்கும் டிஐஜி அவர்களுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல தேசிய ஆணையத்திற்கும் ஸ்டேட் ஆணையத்திற்கும் மனித உரிமை ஆணையத்திற்கும் நான் புகார் அளித்ததுக்கு பிறகு அந்த வழக்கு வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்காக ஆல்ட்ரேஷன் செய்த பிறகும் அந்த எதிர்மனுதாரர்களை கைது செய்து சிறைப்படுத்தாமல் தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவு அளித்து வந்தும் அவர்களை வைத்து எனக்கு தினம் தினம் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி நீங்கள் வந்து அவருக்கு எதிராக இது போன்ற பணியில் எல்லாம் செய்யுங்கள், நான் இருக்கிறேன், பார்த்து கொள்கிறேன் என்று டிஎஸ்பி ரத்தனகுமார் சாதி வெறியுடன் சொல்லிக் கொடுத்து அவர்கள் எங்கள் மீது தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை வைத்து வந்த நிலையில் அந்த ஆர்சிஎஸ் அந்த வழக்கை சம்பவம் நடந்த நாள் 17/1/2026 நாள் நடந்த பிரச்சனை சம்பவத்தை இன்றைய தினம் 8/4/2026 தேதி ஆகிவிட்டது. ஒரு வழக்கை சாதாரண பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துவிட்டு குற்றவாளியை தப்பிக்க வைத்ததற்கு முழு பங்கு டிஎஸ்பி ரத்தனகுமார் சாதி வெறியனுக்கே முழுமையாக சேரும். அதை மட்டும் செய்துவிட்டு மீண்டும் அந்த எதிர்மனுதாரர்களை காப்பாற்றுவதற்கு SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கை ஆல்ட்ரேஷன் செய்து முடித்த பிறகு கைது செய்கிறேன் என்ற பொய்யான வாக்குறுதியை எங்களுக்கு தந்துவிட்டு இது நாள் வரையில் அவர்கள் மீது கைது நடவடிக்கை ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு
திரும்பவும் அந்த எதிர்மனுதாரர்கள் எங்களை எல்லாம் பார்த்து கேவலமாக நாங்கள் அடித்து துன்புறுத்திய நாய்கள் தானே என்று எங்களை கொச்சையாக திட்டிவிட்ட பிறகு மீண்டும் அவர்கள் மீது நான் ஒரு புகார் அளிக்கப்பட்டு அந்த புகார் மீதும் ஒரு வார காலமாகியும் இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த எடுக்கப்படாத சூழ்நிலையில் எனது கண்டனம் வலுப்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த வழக்கிலிருந்து நாம் எப்படியாவது தப்பித்தாக வேண்டுமே என்ற உள்நோக்கத்துடன் இந்த சாதி வெறி பிடித்த ரத்னகுமார் டிஎஸ்பி அவர்கள் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு இவ்வளவு போராட்டத்திற்கு மேல் நடந்த இந்த SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கை நீர்த்து போகும்படியான ஒரு செயலை செய்திருக்கிற இந்த கயலாகாத டிஎஸ்பி இந்த வழக்குகளை சாதுரியமாக எதிர்கொள்ள தயாராகவும் இல்லாமல் ஆதிக்க சாதிக்கு துணை போய் கொண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்க பெறாதபடி ஒரு சூழலை ஏற்படுத்தி வருகிறார். ஆகவே இந்த வழக்கை நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு சாதி வெறியன் டிஎஸ்பியை சட்டப்படி நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனாலும் நான் என்னை போன்று இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே இது போன்ற உயர் அதிகாரிகள் மீது புகார் அளித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தனக்கான நியாயத்தை பெறும்படியான மக்களாக இங்கு இருக்கக்கூடிய பாமர மக்கள் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு இந்த டிஎஸ்பி சாதி வெறியன் ரத்னகுமார் செய்த இந்த வேலைக்கு இனிமேல் எந்த வழக்கையும் இந்த டிஎஸ்பி ரத்னகுமார் நீத்து போக செய்யாதபடி இந்த ரத்னகுமார் டிஎஸ்பி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படி உயரதிகாரிகளுக்கு அளிக்கப்பட்ட புகார் மனுக்களின் மீது நடவடிக்கை முறையாக கையில் எடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தலைமையில் அந்தியூர் பகுதியிலே அந்தியூர் சட்டமன்ற எல்லைக்குட்பட்ட மாவட்ட செயலாளராகிய நான் எனது தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை அழைத்து வந்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை சாதி வெறியன் ரத்னகுமாரை கண்டித்து செய்ய வேண்டி இருக்கும். அது மட்டுமின்றி கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்து எதிர்மனுதாரர்களை கைது செய்யாவிட்டால் இது தேர்தல் நேரம் என்பதையும் தாண்டி உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டமானது மிகப்பெரிய அளவிலே வைரலாகும் என்பதை இந்த ஊடகத்தின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். டிஎஸ்பி ரத்னகுமார் சாதி வெறியனுக்கும் சரி, காவல் அதிகாரிகளுக்கும் சரி, ஏழை எளிய மக்கள் அளிக்கக்கூடிய புகார்களை நீர்த்து போக செய்துவிட்டு அது மட்டுமின்றி கடந்த 17/1/2026 அன்று இரவு 9 மணிக்கு எங்கள் வீட்டினுள் அத்துமீறி நுழைந்து குண்டு கட்டைகளாலும் குண்டு கற்களாலும் பிளாஸ்டிக் குடம் வாளி என இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்து எனது வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து எனது குடும்பத்தாரையே தாக்கி நான் உடனடியாக அரசு மருத்துவமனையில் நானும் சகோதரி ரேவதி அவர்களும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற சூழலில் அரசு மருத்துவமனையில் மிகவும் உடல்நலம் மோசமாக உள்ளதால் உடனடியாக பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும்படி கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாங்கள் அந்த இரவு நேரத்தில் அங்கு செல்வது சாத்தியமாக இருக்காது என கூறி அந்தியூரில் தனியார் மருத்துவமனையில் ரகுபதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2 நாள் சிகிச்சை எடுத்து வந்தோம். அந்த 2 நாள் சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மறுநாள் காலையில் எங்களை தாக்கியவர்களிடம் அந்தியூர் காவல் நிலையத்திலே இருக்கக்கூடிய சக்திவேல் எஸ்ஐ அவர்கள் எதிர்மனுதாரரை விசாரணை என்ற பெயரில் வரவழைத்து அந்த விசாரணையில் எதிர்மனுதாரர் அவர்களுக்கு இவர்களாக சொல்லிக் கொடுத்து நாங்கள் சொல்லுவது போல் புகார் எழுதி தரும்படியும் அப்புகாரின் மீது அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய நாங்கள் தயாராக உள்ளோம் என்ற வாக்குறுதி அவர்களுக்கு அளித்துவிட்டு அவர்களிடத்திலே இவர்கள் தவறான தகவல்களை கூறி அவர்களை ஏமாற்றி என் மீது காழ்ப்புணர்ச்சியோடு புகார்கள் மதியம் 12 மணிக்கு புகார் பெறப்படுகிறது. ஆனால் காலை 8 மணிக்கெல்லாம்
எனது மகனையும் எனது மகனுடைய நண்பர் தீனதயாளனையும் அவருடன் இருந்த பூபதியும் காலை 8 மணிக்கெல்லாம் கைது நடவடிக்கைக்கு உட்படுத்திவிட்டு 12 மணிக்கு மேல் அவர்களிடத்திலே புகார் பெற்று அவர்களை அந்தியூர் காவல் நிலைய எஸ்ஐ சக்திவேல் அவர்கள் அரசு மருத்துவமனையிலே போய் நோயாளியாக இருக்கும்படி சொல்லி கொடுத்து அனுப்பிவிட்ட பிறகு இந்த நடவடிக்கை ஏன் அவர்களிடத்திலே கைது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இதுபோல் செய்தீர்கள் என்ற பொதுமக்களின் கேள்விக்கு அவர்கள் அரசு மருத்துவமனையில் இருக்கும் பொழுது எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது என்ற கூறிய இந்த காவல்துறையானது இன்றைய தினம் வரையில் அந்த புகாரின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அந்த புகாரில் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்த அதே காவல்துறை எங்களுடைய எதிர்மனுதாரர் மீதும் சாதாரண பிரிவுகள் சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்படவில்லை. எங்களின் போராட்டத்திற்கு பிறகு அந்த வழக்கானது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்காக கடந்த 1 மாதத்திற்கு முன்பு வழக்கு மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த வழக்கு மாற்றி அமைக்கப்பட்ட பிறகும் கூட தற்பொழுது கடந்த வாரத்திலே அவர்கள் தேவையில்லாமல் மீண்டும் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து கொண்டு வந்து எங்களுடன் பிரச்சனையை செய்து அதற்கான ஆடியோவை ஆதாரத்துடன் புகார் அளிக்கப்பட்டு அதற்கு CSR அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை கையாளுகின்ற கையிலாகாத சாதி வெறி பிடித்த ரத்னகுமார் அவர்கள் ஒரு SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த பாதிக்கப்பட்ட நபரை சந்தித்து வரவழைத்து எந்த விதமான விசாரணையும் மேற்கொள்ளவில்லை. எதற்காக சார் எந்த விதமான விசாரணை மேற்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டால் மிக திமிராக நான் அப்படித்தான் செய்வேன், நான் மிகப்பெரிய உயர் அதிகாரி DSP, நான் மிகப்பெரிய அதிகாரி என்பதால் எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லி நான் அறிய வேண்டிய அவசியம் இல்லை என்று திமிராக பதில் சொல்லி வருகிறார். அது மட்டுமின்றி ஏன் வழக்கு ஆல்ட்ரேஷன் செய்த பிறகும் குற்றவாளிகளை கைது செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டால் அவராக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் பிணைக்கு, ஆகையால் இப்போது எங்களிடம் ஒன்றும் செய்ய முடியாது என்ற காரணத்தை அவராகவே கூறிக்கொண்டு குற்றவாளியை தப்பிக்க வைப்பதற்காக கடந்த 1 வாரத்திற்கு முன்பு RCS நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அந்த RCS நோட்டீஸின் விவரம் என்னவென்றால் ரெஃபரன்ஸ் சார்ஜ்ஷீட் என்று சொல்வார்கள். இதை அளித்துவிட்டு இந்த வழக்கிலிருந்து தப்பித்து கடந்து சென்று விடலாம் என்ற சாதி வெறி பிடித்த ரத்னகுமார் DSPக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுகிறோம். இந்த வழக்கில் எளிதாக தப்பித்துக் கொள்ளலாம் என்ற மனப்பாங்கு இருந்தால் மறந்து விடுங்கள். தாங்கள் செய்த தவறுகளை வெளிப்படுத்தி மக்கள் மத்தியிலே உங்களை கொண்டு சென்று இந்த வழக்கிற்கான நீதியை பெறும் வரையில் நான் விடமாட்டேன் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களை, அந்த பாதிக்கப்பட்ட புகார்தாரரை சந்தித்து அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்களை நேரில் சந்திக்காத சாதி வெறி கொடுத்த ரத்னகுமார் DSP, எந்த விதமான விசாரணையும் செய்யாத ரத்னகுமார் DSP இது எல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல அத்துணை ஆதாரங்களும் எங்களிடம் உள்ளது. அத்துணை ஆதாரங்களும் மருத்துவ சிகிச்சை பெற்றதுக்குண்டான ஆதாரம் அனைத்தும் உள்ளது. இவர்கள் கூறிய அத்தனை வீடியோ ஆதாரங்களும் எங்களிடம் உள்ளது. இதையெல்லாம் தாண்டி சாதி வெறி பிடித்த திமிர் பிடித்த DSP ரத்னகுமார் இந்த வழக்கில் இருந்து சுலபமாக எளிதாக நீங்கள் சென்று விடலாம் என்று ஒரு காலம் கருத வேண்டாம். ஏனென்று கேட்டால் அத்தனை ஆதாரங்களும் எங்களிடம் உள்ளது. எந்த ஆதாரங்களுமே இல்லாத ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்ற ஆதாரமும் எங்களுக்கு கூடுதலான பலத்தை சேர்த்துள்ளது. ஆகவே துறை ரீதியான நடவடிக்கையை ரத்னகுமார் DSP மீது எடுத்து இனி வரும் காலங்களில் இந்த SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்குகளை மிக சரியாக கையாண்டு இந்த வழக்குகளை முறையாக நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரிகளை நியமிக்கும்படி கேட்டுக்கொண்டு இதுபோன்று தாந்தோண்டித்தனமாக மக்களுக்கு எதிர்ப்பாகவும்
என்னை போன்ற தலித் சமூகத்திலிருந்து பிறந்த என்னை போல போராளிகளை அடக்குவதும் ஒடுக்குவதும் இந்த அதிகார வர்க்கத்துக்கு ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருப்பதை தட்டி திருப்பு முனையாக திருப்பி நிறுத்துவோம் என்ற ஒரு தகவலையும் கூறிக்கொண்டு, இனி வரும் காலங்களில் தலித் மக்கள் தானே, இவர்களிடத்திலே நாம் சொன்னால் எதை வேண்டுமானால் திமிர் பிடித்து மிரட்டி பேசிவிட்டு கடந்து செல்லலாம் என்ற உணர்வுகளை காவல்துறை செய்யக்கூடாது என்பதையும் இந்த செய்தியாளர் முன்னிலையில் நான் எடுத்துரைக்க கடமைப்பட்டுள்ளேன். எதற்காக இவ்வளவு நேரம் இது போன்ற தகவல்களை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்றால், கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக எனது அரசியல் பயணத்தில் எந்த ஒரு குற்ற வழக்குகளுமே என் மீது இல்லாமல் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு நேருக்கு நேராக நெஞ்சை நிமிர்த்தி நான் காவல்துறையிடம் பேசி அவர்களுக்கான நியாயத்தை பெறுவதில் காவல்துறைக்கு என் மீது மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி வந்துள்ளது. நான் மேற்குறிப்பிட்டு சொன்ன அத்தனை வழக்குகளிலையும் நான் கையாண்டுள்ளேன். அந்த வழக்குகளிலே இன்னும் நீதி கிடைக்காத வழக்குகள் நிறைய இருக்கின்றது. இதையெல்லாம் அறிந்தும் அறியாமலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பவானி டிஎஸ்பி சாதி வெறி பிடித்த ரத்னகுமார் மக்கள் எளிதாக சென்று அவரை சந்திக்க வாய்ப்பில்லை. வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகளை நீர்த்து போக செய்யும் வேலையை தவிர எந்த பணியையும் அவர் செய்வதாக தெரியவில்லை. ஆகவே எனது வழக்கு எண் 19/2026 வழக்கு எண், இந்த வழக்கு எண்ணை திரும்ப பெறும்படி கேட்டுக்கொண்டதற்கான வாய்ப்பினையும் செய்யாமல் எங்கள் வழக்கு பொய்யானது என RCS நோட்டீஸ் அனுப்பியிருக்கக்கூடிய டிஎஸ்பி ரத்னகுமார் மீது உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படி எடுக்கவில்லை என்றால் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரின் தலைமையிலே அந்தியூர் சட்டமன்ற பகுதியில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நான் கையில் எடுக்க வேண்டிய சூழல் வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உயர் அதிகாரிகளான டிஜிபி, டிஐஜி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர், தேசிய நல ஆணையம், மனித உரிமை ஆணையம், இவர்களுக்கு அத்துணை பேருக்கும் எனது புகாரை ரிஜிஸ்டர் பதிவஞ்சலில் அனுப்பி வைத்திருக்கிறேன். அதற்கான தகவலும் பதிலும் எனக்கு இன்னும் வந்து சேரவில்லை. அதுவரையில் நான் இந்த வழக்கை முறையாக கையாள வேண்டும் என்ற நோக்கத்தில் எனது வழக்கறிஞருடன் பயணித்து வருகிறோம். ஆகவே இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் காவல்துறை பார்த்து கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.